உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படும் என்று நான் சொன்னேனே, அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உங்களை கொண்டுதான் அந்த ஆயுதத்தை கர்த்தர் கருவியாய் மாற்றி ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எந்த ஒரு குடும்பத்தையும், எந்த ஒரு ஊழியத்தையும், எந்த ஒரு தனி நபரையும் டார்கெட் பண்ணி ஒரு ஆயுதத்தை சத்துரு உண்டாக்கும் பொழுது அவனுக்கு தெரியாது யாருக்கு விரோதமாக அவன் உருவாக்குறானோ அவர்களை கொண்டே கர்த்தரால் என்ன செய்யும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, மோசேயை அழிக்க வேண்டும் என்ற உபாயம் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்க வச்சே மோசேயை வளர்த்தவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிஞ்சாமாங்க எசபேல். ஆமென். ஆனா எசபேலின் எல்லைக்குள்ளே வைத்து எலியாவை பாதுகாத்தவர் நம்முடைய தேவன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், மேபி எனிதிங் எங்க இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் மேலாக கர்த்தர் ஒரு ஜெயக்கொடியை உங்களுக்கு ஏற்ற போகிறார். வெள்ளம் போல சத்துரு வருவான் என்பது உண்மை என்று சொன்னால் ஆவியானவர் கொடி ஏற்றுவார் என்பது அதை விட பல மடங்கு உண்மை. ஆமென். ஹல்லேலூயா.